ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். ஐபிபிஎஸ் பிஓ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. இதுக்கான கட் ஆஃப் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி டே 2ல் நடந்த எக்ஸாம்ஸ்க்கு ஷிஃப்ட் வைஸாக என்ன குட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இந்த கட் ஆஃபை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நிறைய பேருக்கு டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம இதற்கான மெயின்ஸுக்கான ப்ரிப்பரேஷனுக்கு நிறைய கண்டென்ட் கொண்டு வருவோம். ஓகே, இந்த அட்டெம்ப்ட் அண்ட் அனலைசிஸ் அப்படிங்கிறது ஆவரேஜாக நிறைய ஆஸ்பிரண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டது தான். நிறைய பேர் நல்லா அட்டென்ட் பண்ணிட்டோம், நான் ஒழுங்காக பண்ணலை, நான் மெயின்ஸுக்கு படிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. கண்டிப்பாக இந்த நேற்று இதே மாதிரி டே 1க்கு போட்டிருப்பேன். இது டே 2க்கான அனலைசிஸ். ஓகேங்களா? இதன் அடிப்படையில் இதை விட 2-3 மார்க் உங்களுக்கு கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. அட்லீஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஆச்சு டச்சில் இருங்க. மெயின்ஸ் பேட்டர்னை கற்றுக்கிட்டே வாங்க. எப்படி நீங்கள் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் அப்பியராக தான் போகிறீங்க, அதில் நிறைய பேர் எடுப்பாங்க. அப்போது இதில் கிளிக் ஆகலாம் கூட இந்த மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் அங்கே யூஸ் ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்கேயும் 2 மார்க் இருக்குது. கிளர்க் மெயின்ஸில் 2 மார்க் இருக்கிறதுனால இந்த ப்ரிப்ரேஷன் அங்கே கண்டிப்பாக உங்களுக்கு எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் நல்ல சீனியர் ஆஸ்பிரண்ட் பட் இந்த டைம் அட்டெம்ப்ட் ஒழுங்காக பண்ணலன்னா நீங்கள் வந்து டிமோட்டிவேட் ஆக வேண்டாம். கொஸ்டின் லெவல் மாற்றிட்டாங்க. இப்போ இந்த வருஷம் கேட்ட ட்ரெண்டே வேறு மாதிரி. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அந்த அனலிசிஸை நம்ம பார்த்துட்டு நம்ம கட் ஆஃப் வீடியோக்குள்ளே போயிடலாம். கொஞ்சம் கோல்டு, அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? ஆப்டிடியூட் செக்ஷனில் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 3யும் கொஞ்சம் மாட்ரேட்டாக இருந்திருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஷினு ஸ்பீட் மேக்ஸ்லேயும் ரிமைனிங் நமக்கு டிஏயும் கேட்டிருந்தாங்க. இங்கே ராங் நம்பர் கேட்டிருந்தாங்க. ஓகே, இந்த ஷிஃப்ட் 2வும் ஷிஃப்ட் 4ம் ஒரே மாதிரி கேட்டிருந்தாங்க. மிஸ்ஸிங் நம்பர் அப்ராக்சிமேஷன் ரிமைனிங் டிஏ. ஒரு சில டிஏ கால்குலேட்டிவாக இருந்திருக்கு. ஸோ உங்களால் 17லேருந்து 19 கொஸ்டின் வரை அட்டன் பண்ண முடிஞ்சிருக்கும். நீங்கள் இவ்வளோ அட்டன் பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, ஒரு 15 மார்க் உங்களுக்கு வந்தால் கூட ரிமைனிங் செக்ஷனில் நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருந்தால் உங்களை அது பூஸ்ட் பண்ணும். ஸோ புரிஞ்சுதுங்களா? ஷிஃப்ட் 1ல் அண்ட் ஷிஃப்ட் 3ல் மாட்ரேட்டு. ஷிஃப்ட் 3 தான் ஓரளவுக்கு ரொம்ப கம்மியான அட்டெம்ப்ட்டு. அதுக்கு அடுத்து ஷிஃப்ட் 1, தென் ஷிஃப்ட் 2வும் ஷிஃப்ட் 3யும் ஒரே ஈக்குவலான டிஃபிகல்ட் லெவல். ஸோ இதுதான் ஆப்டிடியூடுக்கான குட் அட்டெம்ப்ட். ரீசனிங் செக்ஷன் பொறுத்தவரை லாஸ்ட் ஷிஃப்ட் ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு ஆஸ்பிரண்ட்ஸ். ரொம்ப கொஞ்சம் அது எப்படி சொல்கிறதுனா, கம்பேரிட்டிவ்லி இந்த இதை விட இதில் இருக்கக்கூடிய பசில்ஸ்லாம் கூட ஈஸியாக இருந்திருக்கு. ஓகேங்களா? நீங்கள் கொஸ்டின் எப்படி செலக்ட் பண்ணீங்க, எப்படி அப்ரோச் பண்ணீங்க அப்படிங்கிறத பொறுத்து இதில் அதிகமான அட்டெம்ப்ட் கிடைச்சிருக்கு ஷிஃப்ட் 4ல். எந்த ஷிஃப்ட் சார் கஷ்டம்? கஷ்டம் மீன்ஸ் ரொம்ப கஷ்டம் இல்லை, மாடரேட் அப்படின்னா ஷிஃப்ட் 2ல் 20லேருந்து 23 வரை. ஓகேங்களா? ரெக்கார்டிங் ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்டிங்களன்னா, இந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருந்த பிளட் ரிலேஷனும் பசில்ஸும் கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் ரொம்ப டைம் கன்சியூமிங்காகவும் இருந்திருக்கு. அதனால் ஷிஃப்ட் 2 தான் ரீசனிங்கை பொறுத்தவரை ஷிஃப்ட் 2ல் தான் 22, 23 கொஞ்சம் லோவஸ்ட் அட்டெம்ப்ட். மற்ற ஷிஃப்ட்ஸில் இந்த ஷிஃப்ட் 4 ஈஸி, ஷிஃப்ட் 2 கொஞ்சம் மாடரேட்டு. ஷிஃப்ட் 1ம் ஷிஃப்ட் 3யும் ஒரே லெவல், ஒரே மாதிரி. எப்படின்னா இங்கே சொன்னோம்ல இந்த 2 ஷிஃப்ட் ஒரே மாதிரின்னு, அதே மாதிரி இந்த ஷிஃப்ட் ஒரே மாதிரி. பட் இதில் ஸ்கோர் பூஸ்டர் 9 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. இங்கே உங்களுடைய கொஸ்டின் செலெக்ஷன், எந்த கொஸ்டின் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க, எந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி 22லேருந்து 25 வரை நீங்கள் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு 9 கொஸ்டின் ஸ்கோரிங் பார்ட் வந்துச்சு. ரிமைனிங் பசில் தான். இதில் நீங்கள் அந்த ஏஜ் பசில் மட்டும் ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு, மற்றதெல்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் உங்களுக்கு அட்டெம்ப்ட் இருந்தால் உங்களுடைய அட்டெம்ப்ட் குட் அட்டெம்ப்ட். இங்கிலீஷ் செக்ஷனை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டோ லாஸ்ட்டு ஷிஃப்ட்டோ கஷ்டம். ஓகேங்களா? ரிமைனிங் ஷிஃப்ட்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே. ஏன் அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் எல்லாம் இந்த என்ன சொல்லுவாங்க, ஆர்சி வந்து இதெல்லாம் ஆர்சி மீன்ஸ் ஆர்சி மட்டும் கிடையாது, மொத்தமாகவே இது 2த்துலேயும் நமக்கு டிஃபிகல்ட் லெவல் அதிகமாக இருந்துச்சு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஷிஃப்ட்டில். இந்த தேர்டு ஷிஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரே செகண்ட் இருக்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். மாற்றி சொல்லிட்டேன், ஆர்சியில் பேராஜம்பிள். தேர்டு ஷிஃப்ட்டில் பேராஜம்பிள் இல்லை. இந்த செகண்ட் ஷிஃப்ட்டில் கேட்டிருந்தா ஆர்சி ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி மீதி ஸ்கோர் பூஸ்டரில் இங்கே நிறைய இருந்ததுனால இங்கிலீஷில் இந்த தேர்டு ஷிஃப்ட்டு நிறைய அட்டன் கொடுக்க முடியும். ஆப்டியில் கம்மியாக அட்டன் பண்ணியிருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி கீழே பாருங்கள், இங்கிலீஷ்க்கு நிறைய அட்டன் கொடுக்குற மாதிரி இருந்துச்சு. இங்கிலீஷில் தேர்டு ஷிஃப்ட்டில் நிறைய அட்டன் கொடுக்குற மாதிரி இருந்தது. ஓகேங்களா?
கஷ்டமான ஷிஃப்ட் அப்படின்னா ஷிஃப்ட் 1 அண்ட் ஷிஃப்ட் 4 தான் கஷ்டமான ஷிஃப்ட்டு. இதிலிருந்து ஆர்சி, இசி இதில வந்து பேரா, ஜம்பிள் இல்ல ஸ்கோரிங் பார்ட் நெறையா இருந்ததுனால இது ஈஸி. இதில ஆர்சி ஈஸியா இருந்ததுனால இதில ஓரளவுக்கு டீசென்ட்டா நான் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். பட் இதுலயும் ட்ரிக்கியாவும், காம்ப்ரிஹென்ஷனலா கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்ததுனால கம்மியான அட்டெம்ப்ட். ஓகே. எந்த ஷிஃப்ட்ல எவ்வளோ மார்க் எடுத்தா நான் சேஃப் அப்படிங்கிற மாரி உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். இதில பாருங்க எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்னா, இதில ஒரு 15 இதில இதில ஒரு 22 15 ஒரு 22 இதில ஒரு 12 சரிங்களா? 9 ஸோ 49 இந்த ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்ட்ட பொறுத்தவரை 49 ரேஞ்ச் இதுவும் அதே ரேஞ்ச் தான். 49 கிட்ட 49.5 டூ 50 ரேஞ்சில நீங்க எடுக்க முடியும். இவ்வளோ மார்க் எடுக்க முடியும் இந்த ஷிஃப்ட்லலாம். ஓரளவுக்கு இப்ப ஆவரேஜா பண்ணியிருந்தா எல்லா சப்ஜெக்ட்லயும் ஆவரேஜ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ எடுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஷிஃப்ட் 2 ஆக்சுவலா ஆஸ்பிரண்ட்ஸ் இதில ரீசனிங் தான் ஈஸியா இருந்துச்சு. மத்தபடி உங்களுக்கு இங்கிலீஷ் டஃப்பா இருந்ததுனால தான் இந்த அட்டெம்ப்ட் கம்மி. ஓகேங்களா? ஒரு டைம் கால்குலேட் பண்ணிடலாம். ஒரு நீங்க ஆப்டில மினிமம் 17 வச்சுக்கோங்க. 17ல 16 கூட வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ரீசனிங்ல 23 இங்கிலீஷ்ல கஷ்டமா இருந்ததுனால ஒரு 12 ஸோ 51 ஸோ 50.5 அந்த ரேஞ்சில இந்த ஷிஃப்ட்டா இருந்தா 50.5 அந்த ரேஞ்சில நீங்க எடுத்திருந்தா ஓகே. ஷிஃப்ட் 3ல ஷிஃப்ட் 4ல ஷிஃப்ட் 2 அண்ட் ஷிஃப்ட் 3 இந்த ஷிஃப்ட் 3ல இதே ரேஞ்ச் தான் ஒரு 49.5 ஏன்னா இங்க என்ன கஷ்டமா இருந்துச்சுன்னா, ஆப்டிட்யூட் கஷ்டமா இருந்துச்சு. இங்க பாருங்க இதுல எல்லாமே ஆவரேஜ். எதுவுமே கஷ்டம், எதுவுமே ஈஸின்னு சொல்ல முடியாது. ரீசனிங் மட்டும் ஓரளவுக்கு கால்குலேட்டிவா இருந்திருக்கு. அதனால இதுவும் உங்களுக்கு நார்மலைஸ் ஆகி அந்த 52 ரேஞ்ச் 50 ப்ளஸ் 52 50 டூ 51 50 அந்த ரேஞ்சுல உங்கள கொண்டு வந்து விட்டுரும். ஸோ இந்த இடத்துல ஆப்டி கஷ்டமா இருந்தா, இங்க ஸ்கோர் பண்ணலாம். ஓகேங்களா? பட் ஆனா கம்பேரிட்டிவ்லி இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் கொஞ்சம் கஷ்டம் எல்லாத்த விட. ஷிஃப்ட் 2 இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லாமே ஆவரேஜ். ரீசனிங் ஓரளவுக்கு கால்குலேட்டிவா இருந்தாலும், ஆப்டியும் ரீசனிங்கும் ஓரளவுக்கு ஆப்டியும் இங்கிலீஷும் ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணிறலாம். அதே மாரி ஷிஃப்ட் 3ல ஆப்டிட்யூட் கஷ்டமா இருந்தாலும், இங்கிலீஷ் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேங்களா? ரீசனிங் ஓரளவுக்கு ஆவரேஜ். ஷிஃப்ட் 4ல உங்களுக்கு என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இங்கிலீஷ் கஷ்டமா இருந்தாலும், ஆப்டி ஓரளவுக்கு டீசென்ட். இந்த ஷிஃப்ட் 2 மாதிரியே ஒரு நல்ல ஓரளவுக்கு அப்ரோச்சபிள். அதே மாதிரி இருக்கிறதுலே ஈஸியான ரீசனிங் இங்க தான் இருக்கு. கஷ்டமான இங்கிலீஷ், ஈஸியான ரீசனிங். கஷ்டமான ஆப்டி, உங்களுக்கு ஈஸியான இங்கிலீஷ். இது எல்லாமே ஆவரேஜ். ஆனா கஷ்டமான கம்பேரிட்டிவ்லி கஷ்டமான ரீசனிங் இது. இதில ஓரளவுக்கு டஃப்பான 2மே ஆப்டி அண்ட் ரீசனிங் ஓரளவுக்கு டஃப். ஸோ ஷிஃப்ட் 1 தான் இருக்கிறதுலே ஒரு 49 கிட்ட மீதியெல்லாம் 50, 50.5, 51 இந்த ரேஞ்சில இருக்கும். ஓகேங்களா? இந்த ஷிஃப்ட்க்கு 51 வச்சுக்கோங்க. எல்லாமே இருந்தாலும் நமக்கு ரீசனிங் இந்த ரீசனிங்ன்றது மேஜர் பார்ட் கிரியேட் பண்ணும். இதில எவ்வளோக்கு எவ்வளோ மார்க் நம்ம அதிகமா எடுக்கிறோமோ, அது வந்து நம்ம ஸ்கோரை பூஸ்ட் பண்ணும். ஏன்னா, இதில வந்து நான் மார்க் அதிகமா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அத நம்ம கட் ஆஃப்குள்ள பார்க்கலாம். எல்லா ஷிஃப்ட்லயும் நீங்க ஒரு 50க்கு மேல 50 கிட்ட இருக்கு அப்படின்னாலே, உங்களால எக்ஸாம் கிராக் பண்ண முடியும். கஷ்டமான ஷிஃப்ட்ல ஒரு 48, 49 இதெல்லாம் 48 நான் சொல்றத விட 2 மார்க் கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு எக்ஸாம் கிளியர் ஆயிரும் ஆஸ்பிரண்ட்ஸ். இதுதான் உங்களுக்கான எக்ஸாம் அனலைசிஸ். டீட்டெயிலா ஷிஃப்ட் வைஸா சொல்லியிருக்கேன். இதெல்லாம் குட் அட்டெம்ப்ட். இந்த ஸ்கோர் எல்லாம் இவ்வளோ எடுத்திருக்கணுன்ற அவசியம் இல்ல. இதெல்லாம் குட் அட்டெம்ப்ட். இந்த மார்க் நெகட்டிவ் எல்லாம் போயிட்டு இவ்வளோ கன்வெர்ட் ஆயிட்டு வரும். ஓகேங்களா? இத தாண்டி நமக்கு நார்மலைசேஷன்லாம் நடந்து, அதுக்கப்புறம் நம்ம ஸ்கோர் வரும். ரீசனிங்ல மார்க் கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்கோர குடுப்பாங்க. அத தான் நான் இப்ப எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சரி வாங்க வீடியோ கன்டின்யூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் இயர்ல என்ன கட் ஆஃப் இருந்துச்சுன்னு நம்ம பார்த்துரலாம். 2023ல 54 பிளஸ், 2024ல 48 பிளஸ். ஓகே. இங்க வேக்கன்ஸீஸ்ல ஏதாச்சும் டிஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா கிடையாது. 2த்துலயும் கிட்டத்தட்ட 5000 ரேஞ்சில தான். ஆனா, இங்க ஏன் வேக்கன்ஸி கட் ஆஃப் அதிகமா இருக்கு, இங்க ஏன் கம்மியா இருக்குன்னா, இந்த வருஷம் எப்படி டஃப்பான டிஐ ஃபேஸ் பண்ணோமோ, அதே மாரி தான் லாஸ்ட் இயரும் இருந்துச்சு. லாஸ்ட் இயரும் கொஞ்சம் பேப்பர் மாடரேட் 2024ல அண்டு வேக்கன்ஸி கொஞ்சம் டைனமிக்ஸா இருந்துச்சு. இன்க்ரீஸ் பண்ணி, டிக்ரீஸ் பண்ணாங்க. அந்த காரணத்தினால 48 இத வந்து தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவிலே நம்ம மட்டும் தான் 48 அப்படின்னு லாஸ்ட் இயர் ப்ரெடிக்ட் பண்ணோம்.
வீடியோஸ் இருக்குது. வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் போட்டிருந்தோம். 48 கிட்ட இருக்குது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்னு. ஸோ அதே ரேஞ்சில் தான் வந்துருந்துச்சு. ஸோ நீங்கள் டவுட்டெல்லாம் பட வேண்டாம். கண்டிப்பாக நம்ம ஒரு தீவிரமான அனலைசிஸ்க்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபே சொல்கிறோம். சரி, என்ன கட் ஆஃப்னு டக்குன்னு சொல்லுங்கன்னு சொன்னீங்கன்னா, இதில் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதை நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே. இன்னொரு காரணம் இதில் ஏன் அதிகமாக இருக்குது, இதில் ஏன் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நார்மலைசேஷன் பண்ணுவாங்கங்க. நார்மலைசேஷன் பண்ணுறது உங்களுக்கு ஈஸியான ஷிஃப்ட்டை பேஸாக வைக்கிறாங்களா, மாடரேட்டான ஷிஃப்ட்டை பேஸாக வைக்கிறாங்களா, டஃப்பான ஸ்லாட்டை பேஸாக வைக்கிறாங்களான்னு பார்க்கணும். எல்லாரையும் ஏதாச்சும் ஒரு ஷிஃப்ட்டை எடுத்து பேஸாக வச்சுக்கிட்டு மற்ற ஷிஃப்ட்ஸில் இருக்கக்கூடிய பர்சன்டைலும் அந்த ஷிஃப்ட்டில் இருக்கக்கூடிய பர்சன்டைலும் மேட்ச் பண்ணுவாங்க. இப்படி தான் நமக்கு நார்மலைசேஷன் நடக்குது. இதில் மாடரேட் லெவலில் எடுத்தால் பிரச்சனை இல்லை. ஈஸி ஷிஃப்ட்டுக்கு மார்க் குறைச்சிருவாங்க. டஃப்பான ஷிஃப்ட்டுக்கு மார்க் கொடுப்பாங்க. ஒருவேளை அவங்க எடுக்கிறது டஃப்பான ஷிஃப்ட்டாக இருந்தால் நிறைய பேருக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய மார்க்லேருந்து குறைச்சி விட்ருவாங்க. கட் ஆஃப் கம்மியாக வந்துடும். அவங்க பேஸாக எடுக்கிறது ஈஸியான ஷிஃப்ட்டை வச்சு பேஸாக அவங்க எடுத்தாங்க அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் மார்க்கு என்னாகும், ஈஸியாக இருக்கிறதே பேஸாக வச்சுருக்காங்கன்னா இவங்களே அங்கே கொண்டு போகணுமா, மார்க் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டஃப்பான ஸ்லாட்ஸை எடுத்திருந்தா மார்க்கு எல்லாருக்கும் குறைச்சி விட்டு கட் ஆஃபை குறைச்சிருவாங்க. பேஸாக ஈஸியான ஷிஃப்ட்டை எடுத்தால் என்ன பண்ணுவாங்க, ஈஸியான இருக்கா, அப்போ மற்றவங்கள அங்கே கொண்டு வரணும்னா உங்களுக்கு எல்லாருக்கும் மார்க்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? மார்க் ப்ரொவைட் பண்ணி கட் ஆஃப் அதிகப்படுத்திடுவாங்க. சிம்பிள் லாஜிக் தான். ஓகேங்களா? இது மாடரேட்டாக இருந்தால் மேக்ஸிமம் மாடரேட் தான் எடுப்பாங்க. ஒரு சில சமயங்களை மாற்றி எடுக்கிறதால நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு மேட்ச் ஆகாமல் கட் ஆஃப் போக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? மாடரேட் ஷிஃப்ட்டை எடுத்தால் தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய லாஜிக் வரும். மாடரேட் ஷிஃப்ட் எடுத்தால் ஈஸியாக இருக்கிறவங்களுக்கு மார்க்கை குறைப்பாங்க, டஃப்பாக இருந்தவங்களுக்கு மார்க்கை ஆட் பண்ணுவாங்க, மாடரேட்டாக இருந்தவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்க. இதுதான் நார்மலைசேஷன். ஓகேங்களா? ஓகே. இப்போ இன்னொரு ஃபேக்டர் நம்பர் 2 என்னென்னா, ரீசனிங்கில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் 40 மார்க். அதே குவான்ஸில் உங்களுக்கு 35 கொஸ்டின் 30 மார்க் தான். அப்போது இங்கே என்ன ப்ளே பண்ணோம் அப்படின்னா, யாரெல்லாம் ரீசனிங்கில் உங்களுடைய அட்டெம்ப்டை அதிகமாக கொடுத்துருக்கீங்களோ உங்களுக்கு கிளியர் பண்ணக்கூடிய சான்சஸ் ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? டே 2ல் நம்ம ஒரு ஷிஃப்ட்டில் சொன்னோம் இல்லைங்களா, ரீசனிங் கஷ்டமாக இருந்துச்சுன்னு, அவங்களுக்கு நார்மலைசேஷனில் வர்ற மார்க்கை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மார்க்கே வரும் டியூ டு இந்த மார்க் கன்வர்ஷன்னால். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுடைய அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்குது, உங்களுடைய ரீசனிங் செக்ஷன் டஃப்பாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு நிறையா மார்க் நார்மலைசேஷனில் வரும். ஓகே. இன்றைக்கி நடந்த ஃபஸ்ட்டு அண்டு தேர்டு ஷிஃப்ட்டு, முக்கியமாக ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, நேற்று நடந்த லாஸ்ட் ஷிஃப்ட்டு, இந்த ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு நிறைய நார்மலைசேஷன் கிடைக்கும். இவங்களுக்கு இருந்தாலும் இங்கிலீஷ் ஈஸியாக இருந்துச்சு. தேர்டு ஷிஃப்ட் இன்றைக்கி நடந்த தேர்ட் ஷிஃப்ட்டுக்கு, இன்றைக்கி காலையில் நடந்த ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு, நேற்று சாயந்தரம் நடந்த லாஸ்ட் ஷிஃப்ட்டு 2 பேருக்கும் நார்மலைசேஷனில் நிறைய மார்க் கிடைக்கும். உங்களை பேஸாக எடுக்க மாட்டாங்க. உங்களை பேஸாக எடுத்தால் மற்றவங்க மார்க்கெலாம் அடி வாங்கிடும். ஓகேங்களா? உங்களுக்கு தான் மார்க் ஆட் ஆகும், அதிகமாக ஆட் ஆகும். மற்றவங்களுக்கும் ஆட் ஆகும், உங்களுக்கு அதிகமாக ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இப்போ சொன்னேன் இல்லைங்களா, 2 ஷிஃப்ட்டு ப்ளஸ்ஸு தனித்தனியாக அனலைசிஸ் போட்டிருப்பேன். உங்களுக்கு ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு மாடரேட்டானது. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் ஹாஃபு நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ போய் பார்க்காம இருந்தால் பார்த்துருங்க. உங்களுக்கு டஃப்பான ஸ்லாட், மாடரேட்டான ஸ்லாட் அப்படின்னா நான் சொல்கிற மார்க்லேருந்து டஃப்பான ஸ்லாட்னா 4 மார்க் 5 மார்க் வரை உங்களுக்கு ஆட் ஆகும். மாடரேட்டான ஸ்லாட்னா 2 மார்க் வரை ஆட் ஆகும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போ 49 நான் சொல்கிறேன்னா நீங்கள் 47 எடுத்தால் கிளியர் ஆயிடுவீங்க. நான் 50ன்னு சொன்னேன்னா நீங்கள் 48 எடுத்தாலே கிளியர் ஆயிடுவீங்க மாடரேட் ஷிஃப்ட்டுக்கு. இதுவே நீங்கள் டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டுக்கு நான் ஒரு தோராயமாக ஒரு நம்பர் சொல்கிறேன் அப்படின்னா கட் ஆஃபாக அதுலேருந்து 4 மார்க் டிஃபிகல்ட் ஷிஃப்ட்டாக நீங்கள் கம்மியாக எடுத்தால் கூட அந்த கட் ஆஃபை நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க. இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நீங்கள் உங்களுடைய மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ 49.5 ± 3 அப்படிங்கிறது டிஎன் பேங்கர்ஸ் டீம்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப். இது வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. இன்னும் அப்கமிங் டேஸில் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு ஒரு 4 to 5 டேஸ் முன்னாடி வேறு நம்ம வேக்கன்சிஸ் எவ்வளோ இருக்குது, சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயாச்சும் சேஞ்ச் ஆகி ஆர்டிஐ வந்துச்சுன்னா நான் இதை அப்டேட் பண்ணுவேன். வேக்கன்சிஸ் குறைஞ்சா இந்த கட் ஆஃப் ஏறும், வேக்கன்சிஸ் ஆட் ஆனால் இந்த கட் ஆஃப் குறையும். இதுதான் லாஜிக். ஓகேங்களா? இப்போ இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு இந்த கட் ஆஃப். ஓகேங்களா? ஏன் சார் 49
ஓகே. ஏன் இந்த 49.5 போன வருஷத்த விட அதிகமா சொல்லியிருக்கீங்களே அப்படின்னு கேட்டா, ஆஸ்பிரண்ட்ஸ் எல்லாருடைய நீங்களே சொல்லுங்க, உங்கள எத்தனை பேருக்கு ரீசனிங் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்கான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது. ரீசனிங்ல உங்களுக்கு மார்க் உடைய கான்ட்ரிபியூஷன் அதிகமா இருக்கு. அப்போ உங்களுக்கு 40 மார்க் 40 மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீசனிங்ல வெறும் 35 கொஸ்டின்ஸ்க்கு அப்படிங்கிறதுனால 5 மார்க் போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அது நம்ம அட்டெண்ட் பண்ணி காம்பவுண்ட் ஆகி அதிகம் ஒரு அட்லீஸ்ட் ஓகேங்களா 2லேருந்து 3 மார்க் போன வருஷத்த விட இந்த வருஷம் டோட்டலாக ஆட் ஆக தான் போகுது. ஆப்டிடியூடில் எல்லாருக்கும் டிஃபிகல்ட்டாக தான் கேட்டிருக்காங்க. ரொம்ப வித்தியாசமெல்லாம் இல்லை. 1 மார்க் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தான் ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு வித்தியாசமாக இருக்குது. அதில் மார்க்கு கம்மியான மார்க்கு தான் 30 மார்க்கு தான் ஆப்டிடியூடில் அப்படிங்கும்போது, ஆப்டிடியூடில் எல்லாருமே லோ அட்டெம்ப்ட் தான் பண்ணியிருக்காங்கன்ற போது, அது நமக்கு இங்கே மேஜர் ரோல் ப்ளே பண்ணாது. இதை விட ஒரு 1.5 மார்க் நான் ஏன் அதிகமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ரேஞ்சில் தான் இந்த வருஷமும் வந்திருக்கணும். ஆனால் ஏன் இது அதிகமாக சொல்கிறேன்னா, இந்த ரீசனிங்குடைய கான்ட்ரிபியூஷன் இங்கே மார்க் இந்த வருஷம் அதிகமாக இருக்கிறதுனால, அந்த ஆட் ஆகி நார்மலைஸ் பண்ணி நமக்கு ஒரு 1.5 மார்க் நான் அதிகமாக சொல்லியிருக்கேன். 49.5 +or-3 அப்படின்னா எந்த ரேஞ்ச் வரை இருக்குன்னா, உங்களுக்கு 46.5 to 52.5 இந்த ரேஞ்ச் வரை கட் ஆஃப் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் வேக்கன்சி ஆசோலேஷன் நார்மலைசேஷன் எந்த ஷிஃப்ட் எடுக்கிறாங்கன்றது. ஒரு டஃப்பான ஷிஃப்ட்டை எடுக்கிறாங்க அப்படின்னா 46.5 அப்படிங்கிற கட் ஆஃப் இருக்கும். நீங்கள் மார்க் அதிகமாக எடுத்திருந்தா கூட உங்களை கம்மி பண்ணி இந்த இடத்துக்கு கொண்டு வந்துருவாங்க. ஒரு ஈஸியான ஷிஃப்ட்டை அவங்க என்ன பண்ணுறாங்க நார்மலைசேஷனுக்கு எடுக்கிறாங்க அப்படின்னா ஒரே செகண்ட் இருங்க. ஓகே கரெக்டு தான். ஈஸியான ஷிஃப்ட்டை நார்மலைசேஷனுக்கு எடுக்கிறாங்கன்னா அந்த ஷிஃப்ட்டில் ஏற்கனவே அதிகமான மார்க் இருக்கும். அது 52.5 ரேஞ்சில் இருக்கும். அதாவது அந்த கட் ஆஃப் ரேஞ்சு. மற்ற ஷிஃப்ட்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் மாடரேட் ஷிஃப்ட்டுக்கு ஒரு 2 மார்க்கும் டிஃபிகல்ட்டான ஷிஃப்ட்டுக்கு 4 மார்க்கும் போட்டு அவங்க இந்த ரேஞ்சுக்கு கொண்டு வந்துருவாங்க. இந்த மார்க் இங்கே கொண்டு வந்து விட்ருவாங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக இப்படி தான் நார்மலைசேஷன் நடக்கும். இது மாடரேட்டு. மாடரேட் ஷிஃப்ட்டை பேஸாக எடுத்தால் இந்த கட் ஆஃப். ஈஸியான ஷிஃப்ட்டை பேஸாக எடுத்தால் டஃப்பான ஷிஃப்ட்டை பேஸாக எடுத்தால் இந்த கட் ஆஃப். ஈஸியான ஷிஃப்ட்டை பேஸாக எடுத்தால் இந்த கட் ஆஃப். இதுதான் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். டிஎன் பேங்கர்ஸ் மூலிமா எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய கட் ஆஃப் 49.5 +or-3. எக்ஸாக்டாக இது வருமா அப்படின்னா ஷூரிட்டி கிடையாது. நீங்கள் 45 மார்க் மேலே எடுத்திருக்கீங்க அப்படின்னா மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. வேக்கன்சிஸ் டக்குன்னு யாராவது ஒருத்தர் ரிப்போர்ட் பண்ணிடுவாங்க. டக்குன்னு இந்த கட் ஆஃப் குறைஞ்சிடும். நானே ஒரு அப்புறம் எக்ஸாம் முன்னாடி இந்த மாதிரி இந்த பேங்க்கில் இந்தியன் பேங்க்கில் இவ்வளோ வேக்கன்சிஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் 49 கிடையாது. கட் ஆஃப் 46ஓ 44ஓ 45ஓ இருக்க வாய்ப்பு இருக்குது. மெயின்ஸுக்கு படிங்கன்னா நானே ஒரு வீடியோ போடக்கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்போயே சொல்லிடுறேன். அதனால் வேக்கன்சிஸ் டைனமிக்ஸ் தகுந்த மாதிரி இந்த மார்க் ஏறவும் செய்யும் இறங்கவும் செய்யும். அதனால் இந்த கட் ஆஃபை விட ஒரு 4 மார்க் கம்மியாக இருந்தால் கூட நீங்கள் மெயின்ஸுக்கு படிங்க. நீங்கள் படிக்கக்கூடிய மெயின்ஸ்ன்றது வேஸ்ட்டாக போகிறது கிடையாது. ஐபிபிஎஸ் கிளர்க் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இது இல்லாமல் எஸ்பிஐ கிளர்க் இருக்குது. எஸ்பிஐ கிளர்க் ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறதுலாம் ஒரு விஷயமே கிடையாது. கண்டிப்பாக நீங்கள் ப்ரிப்ரேஷனில் இருங்க. ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறதை விட்டுறாதீங்க. மெயின்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத கற்றுக்கிட்டே வாங்க. ஓகேங்களா? அட்லீஸ்ட் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இல்லைனா கூட மெயின் சிலபஸ் ஆச்சு கவர் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் டச்சில் இருங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஓகேங்களா? எக்காரணத்தை கொண்டும் மனம் வந்து விடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம அட்டெம்ப்ட் கம்மியாக இருக்குது பாஸ் ஆக மாட்டோம்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மெயின்ஸுக்கு அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணாமல் விட்டுறாங்க. கடைசியில் எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு டைம் இல்லை 10 நாளில் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் மேலோட்டமாக படிச்சுட்டு போய் எக்ஸாமில் கிளியர் பண்ணாத சுச்சுவேஷன் நிறைய நடந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் இந்த அட்டெம்ப்ட் கிடையாது. இது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ்க்கு மாடரேட் ஷிஃப்ட்டை வச்சு நான் சொன்ன ஒரு கட் ஆஃப். இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுடைய மார்க் 45க்கு மேலே இருக்குனாலே நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறது தான் உங்களுக்கான சேஃபான ஒரு விஷயம். கிளியர் ஆகலைன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் படிக்கக்கூடியது ஃபியூச்சர் எக்ஸாம் யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் கொஞ்சம் கொடுங்க. நம்ம நிறைய இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நிறைய ப்ரொவைட் பண்ணுவோம். தேங்க்யூ.